4th செமஸ்டர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்டை பார்க்கலாம். யூனிட் 1ல் வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. பார்த்தா இது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஜெண்டர்னா என்ன, ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டினா என்ன. யூனிட் 1ல் ஜெண்டர்னா ஜெண்டரில் என்ன டெஃபினேஷன் அண்ட் மீனிங் கேட்பாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் கிடையாது, இது எல்லாத்தோட எந்த கொஸ்டின் ஜெண்டர் பற்றி நீங்கள் எழுதினாலும் சேர்த்து எழுதிக்கலாம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜெண்டர் அண்ட் செக்ஸு அது ஒரு கொஸ்டின். அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, சொசைட்டியில் ஜெண்டரோட ரோல் என்ன, ஒரு குடும்பத்தில், கேஸ்டில், ரிலீஜனில், கல்ச்சரில், மீடியாவில், பாப்புலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம், அது ஒரு கொஸ்டின். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன், அடுத்த ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ், அது 3rd டாபிக். அண்ட் 4th டாபிக் ஜெண்டர் ஜஸ்ட் எடுகேஷன் அவுட்சைட் ஸ்கூல் செட்டிங். இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் ஜெண்டர். ஜெண்டர்னால் என்ன மீனிங்? ஜெண்டர்னால் நமக்கு கேட்பாங்க, நம்ம மேலு ஃபீமேலுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி போட்டுட்ருவோம். அதே மாதிரி ஜெண்டர்னால் செக்ஸுனாலும் மேலு ஃபீமேலுன்னு போடுவோம். அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜெண்டர்னால் வேறு, செக்ஸ்னால் வேறு. இப்போ ஜெண்டர்னால் என்ன மீனிங் அப்படி பார்ப்போம். ஜெண்டர் ரெஃபர்ஸ் டு த சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் விமன். ஜெண்டர்ன்றது சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட், ஒரு சமுதாயம், ஒரு சமூக இந்த மனிதர்கள் வர வர அவங்களா உருவாக்குனது தான் இந்த ஜெண்டர்னு சொல்கிறாங்க. அவங்களா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் இந்த ஜெண்டர். அதாவது ஒரு அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, மென்னோட ஐடென்டிட்டி என்ன, விமனோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட சச்சஸ் நார்ம்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் குரூப்ஸ் ஆஃப் விமன் அண்ட் மென். ரோல்ஸ்னால் விமன் வந்து என்னென்ன ரோல்ஸை வந்து அவங்க ப்ளே பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும். மென்னுன்னா எந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் படிக்கணும், டீ குடிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டிஸாக இருக்குது. இதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், அந்த மீனிங். ஓகே, ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஜெண்டர். ஜெண்டரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ரெஃபர்ஸ் டு த சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல்ஸ். ஜெண்டர் அதே தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல்ஸு. அப்போ அந்த ரோல்ஸ், பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, மென்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, விமனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, தட் கிவன் சொசைட்டி கன்சிடர்ஸ் அப்ராப்ரியேட் ஃபார் மென் அண்ட் விமன். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் as the socially constructed difference between the two sexes. ரெண்டு செக்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ், சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் டிஃப்ரென்சஸ். அதாவது அவங்களா உருவாக்குனது. பெண்ணுனா எந்திரிச்சு கோலம் போடணும், ஆணுன்னா எந்திரிச்சு காஃபி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து காஃபியை வந்து விமன் தான் போடணும். இட் ரெஃபர்ஸ் டு த வே அ சொசைட்டி என்கரேஜஸ் அண்ட் டீச்சர்ஸ். இதை தான் வந்து ஒரு சொசைட்டி வந்து டீச் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. யாராக இருந்தாலும் சரி அதை தான் டீச் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிச்சு டீ குடி, சின்ன அவங்களோட பையன்களுக்கு கூட, பசங்களை கூட ஒரு பெண்ணே என்ன உருவாக்குறாங்க, இப்படி தான் கொடுக்குறாங்க. காலையில் எந்திரிச்சா டீ போடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, டீ குடின்னு சொல்கிறாங்க. ஸோ the two sexes to behave in different ways through socialization. Brown 1992 எவர் இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் 2 டெஃபினேஷன் இருக்குது, எந்த டெஃபினேஷன் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், பட் அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ செக்ஸுனா என்ன டெஃபினேஷன் அண்ட் ஜெண்டர்னா என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். நமக்கு இருக்கிற அந்த பாடிலி சேஞ்சஸ், பாடிலி டிஃப்ரென்சஸ் தான் வந்து வச்சு தான் சொல்கிறது தான் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் மேன் ஆர் விமன் பேஸ்ட் ஆன் தியர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். அவங்களோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்கள வந்து பாயா, விமனா, மென்னா, விமனான்னு சொல்லிடுவாங்க. ஜெண்டர் இஸ் கேரக்டரைஸ்டு. ஆனால் ஜெண்டர்ன்றது யாரால் கேரக்டரைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இட்ஸ் சோஷியலைசேஷன், சமுதாயத்தினால். தட் இஸ் ஐடென்டிஃபைங் ஒன் அஸ் மேன் ஆர் விமன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அழுவுற, அப்போ ஆம்பளைன்னா அழுவக்கூடாது, பெண்ணுன்னா அழுவணும். இது எல்லாமே வந்து ஒரு சோஷியலைசேஷன், சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட்
கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஜெண்டர். இதுதான் டிஃப்ரென்சஸ். இப்போ இதிலே டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியும். இது பயாலஜிக்கலி நம்ம பார்த்தோன்னே சொல்கிறது வந்து அதை நேச்சராகவே வர்றது செக்ஸு. ஜெண்டர்ன்றது அப்போ என்னவாக இருக்கும், அவங்க மேஸ்குலைன், அவங்க நான் தான் மேனுனா நான் இப்படியெல்லாம் இருக்கணும், அழக்கூடாது, பெண்ணுனா அழணும் அப்படின்னு சொல்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட். இட் இஸ் நாட் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட், இட் இஸ் பயாலஜிக்கல். அப்போ மேல் ஃபீமேல்னு இதை சொல்கிறாங்க. செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணலாம். ஜெண்டர்ன்ற போது மேஸ்குலைன் ஃபெமினைன். ஓகே, இது வந்து born as such, யார் பிறப்பிலேயே நமக்கு தெரிஞ்சது, நேச்சுரலாகவே உருவாகிறது, நம்மளாக உருவாக்குனது கிடையாது, அது நேச்சுரலாக உருவானது. ஷேப்டு த்ரூ சோஷியலைசேஷன். ஒவ்வொருத்தரையும் சோஷியலைசேஷனால் அதை ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. பெண்ணுனா வீட்டில் இருக்கணும், சமைக்கணும், ஆணுனா வேலைக்கு போகணும். ஆண் சம்பாரிச்சிட்டு வர்றதுனால அவங்கள வந்து பயங்கரமாக கவனிக்கணும். while growing in society taught by humans. இது வந்து சொசைட்டியில் வளர வளர அவங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுத்த அந்த சினாரியோஸ். இதில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் ஃபார் டிஃப்ரென்ஸ், என்ன காரணம், அப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர், டிஃப்ரென்ஷியேட்டிங் நேச்சர். ஃபேக்டர் என்ன, நேச்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். எதுக்குனால ரீசன் ஃபார் டிஃப்ரென்ஸ், எதனால அப்படி சொல்கிறாங்க? செக்ஸில் இருந்து பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மேன் அண்ட் விமன், அதனால் வந்து அதை சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு தான் அதனுடைய காரணம். பயாலஜிக்கலாக இருக்கிறதுனாலையும் சைக்கலாஜிக்கலாகவும் டிஃப்ரென்சஸ் மேனுக்கும் விமனுக்கும் இருக்கிறதுனால அதை செக்ஸை சொல்கிறாங்க. ஜெண்டர்ன்ற பொறுத்த வரைக்கும் ஜெண்டரோட ரோல்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறேன், ரோல்ஸ்லாம் விமன் வந்து வீட்டில் இருக்கணும், மேன் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜெண்டர் ரோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் பெண்ணுனா குழந்தைய வளர்க்கணும், ஆண் குழந்தைய வளர்க்க தேவையில்லை. ஆண் வந்து சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம், விளையாடலாம். ஆனால் பெண் வந்து திருமணத்துக்கு அப்புறம் விளையாட போக முடியாது. இதெல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாமே உருவாகிறது ஜெண்டரில் தான். சமுதாயத்தில் இதெல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. உனக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்கிறது தான் ஆணுக்கு வேலை, பெண்ணுக்கு சமைச்சு வைக்கிறது தான் வேலை அப்படிங்கிறது. பிஹேவியர்ஸ், அதே மாதிரி பிஹேவியர்ஸும் பார்த்திங்கன்னா, ஆண்னா ஸ்ட்ராங்காக வந்து அடிக்கலாம் அந்த பிஹேவியர்ஸ், பெண்ணுனா அவங்களுக்கு அடங்கி போகணும் அப்படிங்கிறது. லைஃப் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கனாலும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்னமோ நிறைய மாறிடுச்சு இப்போ இருக்கிறத சொல்ல. ஆனாலும் இப்போயும் இன்னமும் மாறாத ஜெண்டர் ரோல்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. ஆர் அசைன்ட் பை த சொசைட்டி செப்பரேட்லி ஃபார் ஈச் செக்ஸ். ஒரு செக்ஸுக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சொசைட்டி வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கு. மேல்னால் இதை இப்படியெல்லாம் பண்ணணும், ஃபீமேல்னால் இதை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது ரீசன். அடுத்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, இது ஜீன் மூலியமாக நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பை பர்த் செக்ஸுங்கிறது. ஓகே, பட் இங்கே ஜெண்டர்ன்றது இந்த கான்செப்ட் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் அத்தாரிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஹைலைட்டட். அத்தாரிட்டியில் இருக்கவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எக்ஸெட்ரா அவங்க எல்லாமே ஹைலைட் பண்ணி சொல்கிறது. ஆம்பளைனா நீ இப்படி தாண்டா இருக்கணும், நிமிர்ந்த நிற்கணும் அப்படின்னு சொல்லி. பெண்ணுனா குனிஞ்சு நட. ஸ்டார்ட் பை த சொசைட்டி ஆர் கல்ச்சர். இது வந்து சொசைட்டியாலையும் கல்ச்சர்னாலையும் அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. டிஃப்ரென்ஷியேட்டிங் நேச்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. எப்படி செக்ஸுன்றது ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா, ஆணுன்ற உருவம் வந்து மாறாது, பெண்ணுன்ற உடல் உருவம் வந்து மாறாது. இட் இஸ் யூனிவர்சலி அண்டர்ஸ்டுட் த சேம் மீனிங். யூனிவர்சலி இது மாதிரி தான் அவங்க அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. ஜெண்டர்ன்றது தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இஸ் நாட் த சேம் இன் ஆல் சொசைட்டல் கல்ச்சர்ஸ். இப்போது எல்லா சொசைட்டிலையும் எல்லா கல்ச்சர்ஸ்லேயும் இது சேமான்னு கேட்டால் இல்லை. ஜெண்டர் ரோல்ஸுன்றது ஈவன் இன் த சேம் கல்ச்சர் ஜெண்டர் ரோல்ஸ் மே அண்டர்கோ சேஞ்ச் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். நமக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, காஃபி வந்து ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் போட்டு தர மாதிரி
அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அப்புறம் வந்து சீரியல்ஸ்லலாம் இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா, பெண்ணு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஹஸ்பண்டை காப்பாற்றுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் ஜெண்டர் ரோலை மாற்றி காட்டுறாங்க. ஆனால் அது நிறைய ஆண்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஜெண்டர் ரோல் இஸ் ஃப்ளெக்சிபிள், அது வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கணும். கிவ்ஸ் ரூம் ஃபார் சேஞ்ச், ஸோ சேஞ்சஸ்க்கு அது ரூம் கொடுக்குது ஜெண்டர்ன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் ஜெண்டர், இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, செக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஜெண்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்தந்த குணாதிசயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இட் இஸ் நேச்சுரல் ஃபார் விமன் டு ஹாவ் வெல் ஷேப்டு breast and breastfeeds, அவங்களோட ஃபிசிக் பற்றி அப்படியே சொல்லியிருக்காங்க. children on becoming a mother. ஓகே, கேர்ள்ஸ் டு அட்டைன் பியூபர்ட்டி, அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும், ஸ்டார்ட் மென்சுரேட்டிங். vagina of women will be flat and cleft. women will have ovaries and uterus. penis of men, ஸோ இது ஃபிசிக்கலி செக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க. men will have என்னவோ ஃபிசிக்கை பற்றி அப்படியே சொல்லிடுங்க. the size of skeleton of men will be bigger in size than women. growing of mustache, அவங்களுக்கு மீசை வரும், அது எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். வாய்ஸ் பெருசாக இருக்கும். செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஷார்ட்டாக ஆர் ஃபிக்ஸ்டு பை பர்த்தில் ஃபிக்ஸ்ட் ஆகிருக்கு. இது எல்லா மென் அண்ட் விமெனுக்கும் சேம் தான். ஜெண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ ஜெண்டருடைய கேரக்டரிஸ்டிக், மேல் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு பொசஸ் த ஃபாலோயிங் ஆட்ரிபியூட்ஸ். மேல்னால் எப்படி இருக்கணும், பிரேவாக இருக்கணும், அழக்கூடாது, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அடுத்தது கரேஜாக இருக்கணும். வேவ்லர், அது வேவ்லரில் வேலர்னால் வந்து அவங்களுக்கு வந்து பயமே இருக்காதான், போர் செய்கிற அளவுக்கு துணிஞ்சு வீரத்தோடு இருக்கணும், பயம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. கிரேட் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, கரேஜ் வேறையாம். அப்புறம் குட் ஃபிசிக், இது எல்லாமே இருக்கணும். ஒரு ஆண்னா வந்து அந்த கல்லை தூக்கணும், அப்படி அந்த வீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுன்றவங்க ஆர் சோஷியலி எக்ஸ்பெக்டட் டு பி காம், பிரேவாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், காமாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், அவங்க டிம்மிடாக இருக்கணும், அழகாக இருக்கணும், மாடஸ்டிக், பேஷன்ஸ், பொறுமையில் அவங்க வந்து பூமாதேவி மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே பெண்ணுடைய கேரக்டரிஸ்டிக் ஜெண்டர் ரோல்ஸு. ஜெண்டர் பிஹேவியர் அண்ட் ஜெண்டர் டிஃப்ரென்ஷியேஷன் இன் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆர் த கிரியேஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஜெண்டரோட பிஹேவியரும் ஜெண்டரோட டிஃப்ரென்ஷியேஷனும் இன் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆர் த கிரியேஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இது யார் க்ரியேட் பண்ணது ஜெண்டர் பிஹேவியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொசைட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சேர்த்து. அப்புறம் ஏர்னிங் அண்ட் ப்ரொடெக்டிங் யாரோட கடமை, அது தலையாய கடமை, நான் வேலைக்கு போயே ஆகணும், இது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அது ஜென்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்ட் கேர், மேனேஜிங் த ஃபேமிலி, கேரிங் த சிக் அண்ட் எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் விமன். அப்போது வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் பெரியவங்களையும் பார்த்துக்கிறது யாருடைய கடமை, விமனோடது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மென் கெட் ஹையர் சேலரி தேன் விமன், அதே மாதிரி மென் வந்து தான் ஹையராக சேலரி வாங்கணும், விமன் வாங்கக்கூடாது. இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இப்படி தான் இருக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் த countries women alone have to undertake the household work. household work யாருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெண்களுடையது. ஓகே, ஸோ அதோட பொறுப்பு பெண்களுடையது தான் இருக்குன்னு மெனி கண்ட்ரீஸில். இன் சம் கண்ட்ரீஸ் விமன் ஸ்மோக்கர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி லெஸ். விமன் வந்து ஸ்மோக் பண்ணலாம், ஓகே, சில கண்ட்ரீஸில். ஆனாலும் அவங்க வந்து அவங்க எண்ணிக்கையில் பார்த்தா குறைவாக இருக்காங்க. மென் ஸ்மோக் ஹெவிலி இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ், ரிப்போர்ட் ஆஃப் WHO ரிப்போர்ட் படி மென் வந்து அதிகமாக வந்து ஸ்மோக் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இன் ஷார்ட், ஜெண்டர் ரிலேட்டட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை த சொசைட்டி. இப்போ ஜெண்டர்ன்ற ஆட்ரிபியூட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸுன்றது யாரால் கட்டமைக்கப்பட்டதுன்னா ஒரு சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்டது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின், ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஜெண்டரோட ரோல்ஸ் சொசைட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி படிச்சுக்கணும். FCE, RCM, அடுத்தது PC அண்ட் ILS. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபேமிலி அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் பத்தலைன்னா நீங்கள் ஃபேமிலி மட்டும் எழுதிட்டு ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி எழுதிக்கலாம். அடுத்தது
Gender and sex relations in society. Gender roles are assigned to males and females in the family. ஸோ இதுனா என்னன்னு சொல்கிறாங்க, ஜெண்டர் அண்ட் செக்ஸ் ரிலேஷன்ஸ் இன் ஜெண்டர் ரோல்ஸ் அசைன் டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இந்த ஃபேமிலி. இது எல்லாமே அதில் இருக்க பாயிண்ட்ஸ். ரோல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், கேர்ள்ஸோட ரோல்ஸ் என்ன, ரோல்ஸ் ஆஃப் பாய்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டட் பை விமன் பை த சொசைட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மென் பை த சொசைட்டி, இது எல்லாமே எழுதணும். அடுத்தது கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. கேஸ்ட்டு இப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க. கேஸ்ட், எக்கனாமிக், ரிலிஜன் உங்களுடைய சிலபஸில் இருக்க மாதிரி. அது உங்களோட பிஹேவியர் அண்ட் ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை விமென், ஃபாலோட் பை மென். ரிலீஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கல்ச்சர் அண்ட் ஜெண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, மீடியா அண்ட் ஜெண்டர், பாப்புலர் கல்ச்சர், அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி லா அண்ட் ஸ்டேட் என்ன சொல்லுது, ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. இப்போ ஜெண்டர் ரோல்ஸ்னா இட் இஸ் ஜென்ரலி defined as a set of attitudes, behaviors and self-presentation methods of a certain biological sex. Okay, certain biological sex வச்சு சொல்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்க பிஹேவியர்ஸ் என்ன, செல்ஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் வந்து இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள், மென்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டஃப்பாக இருப்பாங்க, ஸ்டே இன் கண்ட்ரோல், வே டு ஆக்ட். ஓகே, டஃப்பாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றதுக்கெலாம் எல்லாத்துக்கும் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். மோர் இன்வால்மெண்ட் இந்த ஆக்குபேஷன், அவங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. மென்னுன்றவங்க அப்படி தான் இருக்கணுங்கிறதையும் கட்டமைச்சிருக்காங்க. வியரிங் தோத்தி, அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை இப்படி தான் இருக்கணும், அவங்க ட்ரௌசர் போடலாம், ஷர்ட் போடலாம். இதே பெண்கள் வந்து ஷர்ட் பேண்ட் போடக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது. இன்னமுமே இந்த பல இடத்துல சாரீஸ் எதுவுமே போடக்கூடாது. அண்ட் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், பைஜாமா, குர்தா இது எல்லாமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஃபேமிலி, கேஸ்ட்டு, எக்கனாமிக், ரிலீஜன், கல்ச்சர், மீடியா, இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். ஃபேமிலி அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஸோ குடும்பத்தில் என்ன எப்படி பிரிவினைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஜெண்டர் ரோல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன் மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டிஸ் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் பேஸ்ட் இன் ஜெண்டர் ரோல்ஸ் ஆஸ் டிஃபைன்ட் பை த சொசைட்டி. சொசைட்டி எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோ அப்படி தான் ஜெண்டர் ரோலில் வந்து இங்கே ஆக்ட் பண்ணுறாங்க. It is the pre-designed gender roles that help members of the family to run the family with bond responsibilities. ஸோ அப்போ தான் ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ப்ரீ-டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, த சைல்ட் லேர்ன்ஸ் இட்ஸ் ரோல்ஸ் ப்ரைமர்லி ஃப்ரம். குழந்தைங்க யார்கிட்டேருந்து கற்றுக்குவாங்க இந்த ரோல்ஸு? அவங்க அப்பாவை பார்த்து பையன் கற்றுப்பான், அவங்க அம்மாவை பார்த்து பொண்ணு கற்றுக்குவாங்க. ஃப்ரம் பர்த் டு 5 years of age. ஓகே, குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ளேயே இதெல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க. த சைல்ட் ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் டைம் வித் ஹிஸ் ஆர் ஹர் ஃபேமிலி members. The child learns gender differences through interaction with his or her parents. Parents dress their children in gender specific clothing. அப்போ அவங்க அப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் பையன் ட்ரெஸ் பண்ணுவான். அம்மா என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்பளை பையனுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டிங்க, ஒரு saree கட்டுனா அவங்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து மேஸ்குலைன், அந்த குட்டி வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு பிங்க் கலர்னால் பையனுக்கு பிடிக்காது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா அது மேஸ்குலைனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தே கிவ் தெம் டாய்ஸ் அக்கார்டிங் டு ஜெண்டர். அதே மாதிரி டாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு சமையல் பொருட்கள், ஆண் குழந்தைங்களுக்கு கார் ஓட்டுற மாதிரி கார் விளையாட்டு ஜாமான் தான் கொடுக்கறது. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் என்கரேஜ் தேர் சில்ட்ரன் டு பார்ட்டிசிபேட் இன் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ். பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தான் என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்க்குறாங்க. அடுத்தது ஜெண்டர் அண்ட் செக்ஸ் ரிலேஷன்ஸ் இன் ஃபேமிலி முடிஞ்சிச்சு, செக்ஸ் ரிலேஷன்ஸ் இன் சொசைட்டி. அப்போ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தி ரோல்ஸ் ரிலேட்டட் டு செக்ஸ் ஆர் தோஸ் அசோசியேட்டட் வித் ரெப்ரொடக்ஷன், குழந்தை பிறக்கிறதுல. மேல் அண்ட் ஃபீமேல் கான்ட்ரிபியூட் டு த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் chromosomes determining the sex of the child. Women take the responsibility to take birth and nurture and care of the child. நான் ஒரு குழந்தைய பிறக்கிறது எல்லாமே அது விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஜெண்டர் ரிலேஷன்ஸ், டாமினன்ஸ், சப்மிஷன், இன்வால்விங் கோஆப்ரேஷன், ஃபோர்ஸ், வயலன்ஸ் இன் அச்சீவிங் த சேம்.
ஜெண்டர் ரிலேஷன்ஸுன்னு பார்க்கும்போது மேல் வந்து அதாவது டாமினன்ஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு தான் போகணும். அப்புறம் கோஆப்ரேஷன், ஃபோர்ஸு, வயலன்ஸு ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னா இது எல்லாமே ஜெண்டர் ரிலேஷன்ஸில் அப்ளிகபிள். இப்போ மேல்ஸுன்றவங்க யாருன்னா சுப்பீரியர். அவங்க சுப்பீரியர்னால் அவங்க சொல்கிறது தான் கீழே இருக்கவங்க எல்லாருமே கேட்கணும். வெதர் இட் இஸ் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன், நோ இஷ்யூ. யாராக இருந்தாலும் அவங்க யாரோட பேச்சை தான் கேட்கணும், ஜென்னோட ஒரு பேச்சை தான் கேட்கணும், மேலோட பேச்சை தான். அவங்க வந்து ஏன்னா அவங்க சுப்பீரியர், அவங்க ஃபோர்ஸ் பண்ணலாம், வயலன்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எது வேணுமோ அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், ப்ரொடெக்டிங் ஃபேமிலி, இது எல்லாமே மேலோட ரிலேஷன்ஸ். ஓகே, ஃபீமேல்ஸ் ஆர் சபார்டினேட். ஃபீமேல்ஸுன்றவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தவங்க. யாருக்கு கீழே? மேல்ஸ்க்கு. மேனேஜிங் த ஃபேமிலி, டேக்கிங் கேர் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் த சிக். ஓகே, ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அது சிக்காக இருந்தாலும் அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். Family serves as a primary social agency in the process of socialization of children. ஃபேமிலிங்கிறது தான் ஒரு ப்ரைமரி ஏஜென்சியாக இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன். ஜெண்டர் ரோல்ஸ் அசைன் டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் த ஃபேமிலி. அது ரோல்ஸ் ஆஃப் பாய்ஸ் என்ன, ரோல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன, அவங்க 2 பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ரோல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸோட ரோல் என்ன, நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை யோசிங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ்னால் என்ன பண்ணணும், யார்கிட்டேருந்து கற்றுப்பாங்க? அவங்க அம்மாட்டேருந்து. அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, கஸ்டம்ஸ் என்ன, ப்ராக்டிசஸ் என்ன, கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் என்ன, அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களுடைய கலாச்சாரம், காலையில் எழுந்திரிச்சு என்ன கடமைகள்லாம் செய்கிறாங்க, அது அவங்களோட ப்ராக்டிசஸ் என்ன, வீடு கூட்டுவாங்க, வாசல் கூட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே கேர்ள் சில்ட்ரன் கற்றுக்குறாங்க. ஹெல்பிங் மதர் இந்த ஃபேமிலி மெயின்டெனன்ஸ். அது மாதிரி அம்மாவுக்கு மெயின்டைன் பண்ணுற வீடுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா என்னென்ன செய்கிறாங்களோ. ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ். அதே மாதிரி அவங்களும் கல்வியில் நிறைய முன்னேறி வராங்க, ஆர்ட்ஸ்லேயும் அவங்க நிறையா முன்னேறி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. லேர்னிங் டு மூவ் மிங்கிள் வித் பியர்ஸ் ஆஃப் த சேம். அது மாதிரி சேம் செக்ஸில் இருக்கிறவங்க கூட மூவ் பண்ணி மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்க கற்றுக்குறாங்க. ஓகே, ஸோ அவங்களால இன்னொரு செக்ஸோட ஈஸியாக பழக பேசுகிறதுக்கு, மிங்கிள் ஆகிறதுக்கு கூடாது. இந்த மாதிரி தான் கேர்ள் சில்ட்ரனையும் நம்ம வளர்க்குறோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாவே, ஒரு அடலசன்ட் ஏஜ் வந்தாவே இந்த மாதிரி தான் வளர்க்குறோம். அப்புறம் ப்ராக்டிஸிங் மாடஸ்டி, பேஷன்ஸ் அண்ட் ஷைனஸ். பேஷன்ஸு அவங்களுக்கு நம்ம பொறுமையை கற்றுக்கணும். ஏன்னா பெண் வந்து பூமாதேவி, அவங்க பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி பெண் வந்து வெட்கப்படணும், ஷையாக இருக்கணும், அவங்க மாடஸ்டியாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். பாய்ஸோட ரோல்ஸ் என்ன? இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டது டு பி ஹெல்ப்ஃபுல் டு ஒன்ஸ் ஓன் ஃபாதர். அவனுடைய அப்பாவுக்கு அவங்க உதவியாக இருக்கணும். ஆமாம், அம்மாவுக்கு பெண் குழந்தை உதவி, அப்பாவுக்கு பையன். ஓகே, நியாயம். ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் எடுகேஷன். அவங்களும் வந்து கல்வியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும். எக்ஸல் இன் கரேஜாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், எஃபர்ட் எடுக்கணும். டிவோஷன் டு ஒர்க். டிவோஷன்னா அவங்க அதுக்கே அவங்கள ஒப்பு கொடுத்து செய்யணும், அது டிவோஷன் டு ஒர்க். கமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் விமன் பை த சொசைட்டி. என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி? மோர் பார்ட்டிசிபேஷன் இந்த ஃபேமிலியில் தான், ஃபேமிலி ரொட்டீன்ஸில் நீங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கீப்பிங் ஹோம் க்ளீன், நீட், டைடி, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே செய்யலாம். வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, அழகாக வச்சுக்கிறது ஒரு பெண்ணினுடைய கடமை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, வந்தீங்களா, டீ குடிச்சிங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, உட்காருங்களா, இப்படி சொல்லி கேட்குறது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். இது எல்லாருடைய கடமையும் தான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத். பேரண்ட்ஸ்க்கு அவங்க வந்து இது பண்ணும். அண்டர்கோயிங் ஹையர் எடுகேஷன் அண்ட் டேக்கிங் அப் ஜாப்ஸ். அவங்க ஹையர் எடுகேஷன் போகணும், வேலைக்கு போகணும். அக்செப்டிங் த டெசிஷன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் மேரேஜ் எக்ஸெட்ரா. அப்போது அடுத்தது கல்யாணம் பண்ணணும், வெளியே எந்த ஊருக்கும் போகக்கூடாது, இங்கேயே எந்த வேலையாக இருந்தாலும் பாருன்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைங்களா இருந்தால். Though home science and home management are appreciated, women have to spend most of their time in household. என்ன தான் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், அவங்க பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் விமன்ன்றவங்க
ஈடுபட்டே ஆகணும். அவங்க குக்கிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், வாஷிங் க்ளோத்ஸ், க்ளீனிங் த ஹவுஸ். இது வந்து விமனுக்கு மட்டும் தேவையில்லை, அவங்களோட க்ளோத்ஸ், அவங்களோட யுட்டென்சில்ஸ் மட்டும் அவங்க வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் இது கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. பட் என்ன இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இது உன்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. காஷியஸ்லி மூவிங் வித் ஆப்போசிட் செக்ஸ். அது மாதிரி ஆப்போசிட் செக்ஸில் காஷியஸாக இருப்பாங்க. அவங்க போய் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. இது ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இது எப்பொழுதுமே நடக்கிறது தான். அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மென்சுரேஷன் அண்ட் சைல்ட் ரியரிங் அட் த ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கலி. அப்போ ஒரு பெண்ணுன்றவங்க இந்த ஃபிசிக்கலி என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக செலவு பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஸோ அதான் ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கலி. கல்டிவேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபைன் ஆர்ட்ஸு நீங்கள் வரைகிறதுக்கு கற்றுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெளியில் போய் இந்த கார் டிரைவிங்கோ இது மாதிரிலாம் கற்றுக்கக்கூடாது. 2 வீலர் டிரைவிங்கோ, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கற்றுக்கோங்க. இதெல்லாமே வந்து வச்சது இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சு கற்றுக்கோங்கன்ட்டு. குட் வேர்ச்சூஸ் சச் அஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த் இன் காட், பயபக்தி உள்ள பெண்ணாக இருக்கணும். என்டர்டைனிங் கெஸ்ட்டை என்டர்டைன் பண்ணணும். இதெல்லாமே ஒரு ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். மேனேஜிங் த ஃபேமிலி வித் த இன்கம் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸஸ். மறுபடியும் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணதுக்கு தெரியணும் அவங்களுக்கு கொடுத்த காசில். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் விமன் பை சொசைட்டி. விமன் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மென்னுனா எப்படி இருக்கணும்? அவங்கன்னா கண்டிப்பாக அவங்க தைரியமாக தான் இருக்கணும். ஏன் அவங்களுக்கு வந்து ஃபியர் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொசைட்டி சொல்லுது. அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். பெண்ணை உன் பொண்டாட்டியை அடக்கி ஆள உனக்கு தெரியாதாடா, உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுக்கு என்னென்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த டாமினன்ஸில் கொண்டு வருவாங்க. ஸோ இதை சொல்கிறதே ஒரு ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஏர்னிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக ஒரு ஆண்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தேவை. அப்போ தான் எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹையர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு. ஓகே, ஒரு பிஇ படிச்சுட்டு இருந்த பையனாக இருந்தால் தான் அவங்களுக்கு தான் வந்து நல்ல இது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பையனாக இருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் வேலைக்கு போயே ஆகணும், கட்டாயம் அவங்க படித்தே ஆகணும், அவங்க உழைச்சி தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. அது எல்லாமே அவங்க பொறுப்பில் எடுத்துக்கிறாங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆனிச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இப்போது நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. கேஸ்ட் சிஸ்டம் அப்படின் போது கேஸ்ட் இன் இந்தியன் சொசைட்டி ரெஃபர்ஸ் டு அஸ் சோஷியல் குரூப் வேர் மெம்பர்ஷிப் இஸ் டிசைடட் பை பர்த். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இது எந்த கேஸ்டில் பிறந்த குழந்தை, அப்போ குழந்தையிலே அது வந்துடுது. அப்போ அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் வச்சது தான் இந்த கேஸ்ட்ன்றது. Members of a caste group tend to enter into marital relationship among themselves. They do not entertain marital relationship with other caste groups. ஓகே, இந்த கேஸ்ட்னால் இந்த கேஸ்ட்டில் தான் மேரேஜ் பண்ணும், இந்த கேஸ்ட்டை விட்டு வேறு கேஸ்ட்டுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க இன்னொரு கேஸ்ட்டில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்கள வந்து கொன்னுடுவாங்க, ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இங்கே இருக்குது. Majority of Indians' lifestyles are ruled by the dictates of one's caste system. ஒரு caste system என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்து லைஃப் ஸ்டைலே வாழ்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் டிக்டேட் பண்ணுறது, ரூல் பண்ணுறது எல்லாமே இந்த caste சிஸ்டம் தான். The Indian society follows a rigid caste system which divides people into a hierarchical order. ஸோ ஹைரார்கிக்கல் ஆர்டரில் இது வருது. இவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, இவங்க என்னென்னமோ அப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க. எல்லாரும் மனுஷங்க, எல்லாருக்கும் பிளட் வரும். ஓகே, ஸோ ஹைரார்கிக்கல் கேஸ்ட் சிஸ்டம்ன்றது பவரில் இருக்கவங்கள பொறுத்து, பவர் எப்படி ஹைரார்கி பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பவரில், சமுதாயத்தில்,
சொசைட்டியில் எப்படி இருக்குது, சோஷியல் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஹைரார்கி உருவாகுது அப்படின்னு. நீ பெரியவனா நான் பெரியவனா தான் ஹைரார்கி. The Indian caste system consists of 4 distinct hierarchical levels. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க பிராமின்ஸ், அவங்க தான் ப்ரீஸ்ட்டு, அவங்க காடுக்கு பெரியவங்க, அவங்க தான். ஓகே. அப்புறம் சாஸ்ட்ரியாஸ் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைஷ்யாஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ், சூத்ராஸ் பீசன்ஸ். ஸோ இவங்க எல்லாம் Brahmins considered to belong the higher order caste group. ஸோ ஹைரார்கினா அவங்க நமக்கு என்ன புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் அதையும் பார்க்குறது இல்லை. பட் பிராமின்ஸ்ன்றவங்க ஹையர் ஆர்டர். தீஸ் கேஸ்ட் குரூப்ஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் டிக்ரீசஸ் அக்கார்டிங்லி. அப்போ அக்கார்டிங்லி இது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். Below these 4 layers of caste system, varnashrama divisions, there is a class of people untouchable Dalits அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எஸ்சி, திஸ் கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் நோன் அஸ் எஸ்சி, ஷெட்யூல்ட் கேஸ்ட். ஸோ இவங்க வந்து கீழே இருக்கவங்க, அவங்க மேலே இருக்கவங்க. ஹைரார்கிங்கிறது எப்படி புரியுது. ஈச் கேஸ்ட் வாஸ் அசைன்ட் அ பர்டிகுலர் ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன். ஒரு கேஸ்டில் இருக்கவங்க இந்த ஆக்குபேஷன் தான். பிராமின்ஸுன்றவங்க முக்கால்வாசி ஐயராக இருப்பாங்க, ப்ரீஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ் ஆர் எனாக்டட். இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் சட்டங்களை இங்கே வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக, சமூகத்தில் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பாசிங் தீஸ் ஆக்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் ரிசர்வேஷன்ஸ். அப்போ இந்த சட்டங்களை அமலுக்கு கொண்டு வரும்போது என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இவங்களுக்கு சலுகைகள் அதிகமாக, அந்த ஹைரார்கியில் கீழே இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகமான சலுகைகள். அவங்க கோட்டாஸ் எஜுகேஷன்லேயே பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவர்கள் எல்லாம் படித்து முன்னேறி வராங்க. அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் ஃபார் தி அப்ரெஸ்ட்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்குது இந்த சட்டங்கள் கொண்டு வந்து. இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் எஃபர்ட்ஸ் அவர் ஜேர்னிஸ் டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி இஸ் ப்ராக்ரஸிங் வெரி ஸ்லோலி. என்னதான் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்ததாக கூட எல்லாரும் சமன்றதை கொண்டு வர முடியல. இன்னமும் என்ன இருக்குன்னா, ஈக்வாலிட்டிக்கு ப்ராக்ரஸ் இல்லாமல் தான் இருக்குது, அது குறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் குறைவாக இருக்குது. இன் வில்லேஜஸ் ஈவன் டுடே இன்னமும் பார்த்திங்கன்னா வில்லேஜஸில் க்ளீனிங் பப்ளிக் பிளேசஸ் அண்ட் டாய்லெட்ஸ், ரிமூவிங் and cremating, burying dead human bodies and animals, removing faces and clearing sewages are being undertaken by a few low caste people, so called SC. SCயில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னமும் வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுல தான் இந்த பீப்புளை கூப்பிட்டா இவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கட்டமைப்பு இருக்க தான் செய்யுது. ஓகே. பணத்தை எரிக்கிறவங்க, அனிமல்ஸை எரிக்கிறவங்க, அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்க, இந்த வேலைகளுக்கெல்லாம் இந்த மக்கள் தான் கொண்டு வரணும். எந்த மக்களையும் கொண்டு வராமல் மெஷினை கொண்டு வரலாம். பட் இட்ஸ் நாட் இப்போது இந்த வேறுபாடுகள் இருக்குது. இன் எவ்ரி caste the thinking is women are inferior. விமன்றவங்க கீழே டு த மேல் மெம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி பர்சஸ் ஈவன் டுடே. இன்னமும் அந்த இது இருக்குது இல்லையா, ஆண் பெண் வேற்றுமையே இருக்குது. அப்போ கேஸ்ட்டுங்கிறது அது கண்டிப்பாக இருக்குது. எஸ்சி விமன் ரிமைன் த மோஸ்ட் பேக்வேர்டு இன் எடுகேஷன் அண்ட் ஆக்குபேஷன். அப்போ கேஸ்ட்லேயும் அவங்க இருக்காங்க. அது இல்லாமல் அந்த கேஸ்டில் இருக்கிற பெண்கள் வந்து இன்னமும் கல்வியில் பின்தங்கி இருக்காங்க, வேலையில் பின்தங்கி இருக்காங்க. மோஸ்ட் விமன் ஆர் அப்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி ஆர் சப்ஜெக்டட் டு செக்ஷுவல் அண்ட் ஃபிசிக்கல் வயலன்ஸு. இந்த மாதிரி அப்ரெஸ் பின்தங்கிய மக்களில் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள். செக்ஷுவல் அண்ட் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுறாங்க. வேலை நிறைய நேரம் வேலை செய்ய வைக்கிறது, கடுமையான வேலைகள் கொடுக்குறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் டார்ச்சர், violence. To reverse this trend, it is not only enough to enact laws சட்டங்களாக கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது. இதெல்லாம் மாற்றுவதற்கு to further the status of backward and ST. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உழைக்கணும்.
அடுத்தது எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் இது அடுத்தது எக்கனாமிக் கிளாஸ். இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே இது மாதிரி தான், கேஸ்ட் பேஸ்டு, ரேஸ் பேஸ்டு, ரிலீஜன் பேஸ்டு, இந்த மாதிரி இது எக்கனாமிக் கிளாஸ். இப்போது இதில் வந்து பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் எடுகேஷன், இவங்க இவ்வளோ அதிகமாக படிச்சிருக்காங்கப்பா, இவங்கள்ட்ட இவ்வளோ வருமானம் இருக்குது, இவங்க வந்து கவர்மெண்ட்டில் இன்ஜினியர் அப்படின்னா அவங்கள்ட்ட வருமானம் இருக்கும், அதை வச்சு ஒரு மாலை மதிப்பிடுறது. ஸோ அவங்களோட இன்கம் வச்சு, அவங்களோட பலத்தை வச்சு. பேஸ்ட் ஆன் இன்கம் பீப்புள் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ். பெரிய பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க அப்பர் கிளாஸ். ஓகே, ஸோ போடும்போதே பிரைடு குரூமுக்கு இப்படி தான் போடுவாங்க. விமன் வில் பி ஓவிங் ப்ராப்பர்ட்டி. விமன் வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணியிருப்பாங்க, ஆர் எடுக்கேட்டடாக இருப்பாங்க, அண்ட் பொசஸிங் நெசசரி சோஷியல் ஸ்கில்ஸு. இவங்க வந்து இந்த விமன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. தே வில் என்ஜாய் இண்டிபெண்டன்ஸ். அவங்களுக்கு அதே விமன் வந்து பணம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களால சுதந்திரத்தை வந்து சுவாசிக்க முடியாது. இங்கே வந்து படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க, சொத்துகள் இருக்குது, அப்படிங்கும்போது அவங்க சுதந்திரத்தை வந்து இந்த சமுதாயத்தில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஹவவர் மென் இந்த ஃபேமிலி வில் ஹேவ் த ஃபைனல் சே. ஆனாலும் அப்படி இருக்கிற விமனாக இருந்தாலும் ஃபைனலாக யார் சொல்கிறது தான் கேட்கணும், மென் டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும்னா அதை ஒரு ஆண் தான் எடுப்பாங்க. ஆல்தோ விமன் ஆர் பர்மிட்டட் டு டேக் அப் ஜாப்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். நீங்கள் வந்து என்ன தான் விமன் வந்து வேலைக்கு போனாலும், அவங்களோட சாய்ஸ்க்கு வேலைக்கு போனாலும் சம்பளத்தை ஆண்கள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்கள்கிட்ட தான் கொடுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா கூட அது வந்து ஒரு ஆண் சொல்லி தான் வாங்கணும். மென் அலோன் வில் டிசைட் தோஸ் ஜாப்ஸ். ஓகே, மென் தான் வந்து நீ இந்த வேலைக்கு தான் போகணும், ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு தான் போகணும், காலேஜ் டீச்சர் வேலைக்கு தான் போகணும், நீ ஆஃபீஸ் கம்பெனிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் டிசைட் பண்ணுவான்னா ஒரு மென். இதே ஒரு மென்னுக்கு வந்து விமன் வந்து அந்த மாதிரி சஜஷன் கூட கொடுக்க முடியாது. ஓகே, மிடில் கிளாஸ் அப்படிங்கும்போது விமன் ஹாவ் ஆப்டிடியூட் டு பர்சிவ் ஹையர் ஸ்டடீஸ். விமனால் நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியும். ட்ரை டு ஜாயின் லொக்கேட்டட் ஜாப்ஸ், ஒரு ஜாப் அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். In their family life also they will be having equal rights and powers இருக்கலாம். Okay, they will be interested to open savings bank account, taking life insurance policy, இதெல்லாம் அவங்களால எடுக்க முடியுது, இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகே, மோஸ்ட்லி their family life will be peaceful and ஹாப்பியாக இருக்குமா மிடில் கிளாஸில். யார் சொன்னது? விமன் ஆர் கன்சல்டட் பிஃபோர் டேக்கிங் எனி டெசிஷன் பை மென். விமன் வந்து எந்த டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷனுக்கு முன்னாடி மென்னுக்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். லோவர் கிளாஸ்ன்றவங்க ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு, இது உண்மை. வில் பி ஹை. பிசைட்ஸ் கேரிங் அவுட் த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ், அது இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து சமைக்கணும், ஹவுஸை நீட்டாக வச்சுக்கணும், சில்ட்ரனை வந்து அவங்க எல்லாத்தையும் பண்ணணும், வாஷிங் க்ளோத்ஸ். தே ஆர் கம்பல்டு டு கோ அவுட் ஆஃப் ஹோம். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி வெளியே நடத்துவாங்க. டேக் அப் சம் ஜாப் டு சப்ளிமெண்ட் த இன்அடிக்குவேட் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி. அதே மாதிரி அவங்க சம்பளத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஈவன் தென் தே cannot டேக் எனி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். எதை முக்கியமான டெசிஷனாலும் அவங்களால எடுக்க முடியாது. மென் அலோன் யூஸ்வலி டேக் சச் டெசிஷன்ஸ். மென் மட்டும்தான். வியூஸ் ஆஃப் விமன் ரிகார்டிங் begetting children are also not given by consideration. ஓகே, குழந்தை வேணுமா வேணாமான்றதை கூட அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது, அவங்களுக்கு அந்த பவரும் கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. அப்போ பெண்ணுக்கு என்ன தேவை? கல்வி தேவை, வேலை தேவை, சொத்து தேவை. இதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பெண்ணால் சுதந்திரமாக இருக்க முடியும். அதுலேயும் மென்னுக்கிட்ட இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அளவுக்காவது அவங்க அடிமையாக இருக்குவாங்க. Men and women belonging to families in the lower economic class may generally be less aware of the ways and means of improving their present status. Okay, so illiteracy படிப்பு இல்லாததுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்படுறாங்க. யாருக்கு? பை தேர் ஹஸ்பண்ட். சஃபரிங் ஃப்ரம் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீசஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரிவலண்ட் அமாங் தெம். இதில் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பெண்களாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்காதனால. டு சம் அப், இதை சம் அப் பண்ணுறதுக்கு என்னது? த ஜெண்டர் ரோல்ஸ் ஆஃப் விமன் பிலாங்கிங் டு அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹவவர்
they are exempted from the role of home makerன்றதுலேருந்து அவங்க கொஞ்சம் விடுதலை கிடைக்கிது. அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் இந்த இது வந்து இல்லை வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இந்த பெண்கள் தலையில் தான் விழுது. பட் த ஒர்க் லோட் ஆஃப் த லோவர் கிளாஸ் விமன் இஸ் ஹை and they are highly controlled by their husband. There will be lot of quarrels in the family. They do not even have the freedom in making decision about begetting children. Okay, குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாத்துலேயுமே அவங்க அடிமையாக இருக்காங்க. இது சம் அப்பு தான். இது நீங்கள் ஜஸ்ட்டு ஜெண்டர் ரோல் இப்படி இவ்வளோ எழுதுனா வந்து போயிடும். பட் நீங்கள் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, அடுத்தது ரிலீஜன். அப்போ ரிலீஜன் ஆஃப் த ஆல் ரிலீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டிஃபைன் அப்ராப்ரியேட் ஜெண்டர் ரோல்ஸ். எல்லா ரிலீஜன்லேயும் ஜெண்டர் ரோல்ஸுன்றது இருக்குது. நார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஃபார் மென் அண்ட் விமன் இன் த சொசைட்டி. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however religions portray women as home makers. ரிலீஜன்ஸ் எல்லாமே என்னென்னு போர்ட்ரே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள்ன்றவங்க அவங்க ஹோம் மேக்கர்ஸ், மென்ன்றவங்க யாருன்னா பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க சம்பாரிச்சு ஆகணும். ஓகே, accordingly prescribe the roles and responsibility for both men and women. In certain religious sects, women might have been denied of their rights. விமனுக்கு வந்து அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோகுது. இதில் ரிலீஜியஸ்னால் those who follow a particular religious faith led their life adopting behavior as prescribed with the religion. ஆமாம், ரிலீஜன் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறையா. ஓகே, அது பைபிளாக இருந்தாலும் பகவத்கீதையாக இருந்தாலும் அது குரானாக இருந்தாலும் பெண்கள் வந்து சப்மிசிவ் டு மென்னு தான் இருக்குது. ஓகே, விமன் இஸ் பிளேஸ்டு அ ஸ்டெப் லோவர் டு மென். ஓகே, விமன்றவங்க இவங்க மென்னுக்கு லோவர் தான். பிஹேவியர் அண்ட் ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை விமன் as per religious beliefs. ஓகே, ஸோ பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை மென் அண்ட் விமன் ரெண்டுத்துக்கும். விமனுக்கு என்ன பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக அவங்க வந்து தூங்க போகணும், கெட் அப் ஏர்லி. ஓகே, ஹஸ்பண்ட் இஸ் த நோன் காட். ஹஸ்பண்ட் தான் வந்து நமக்கு தெரிந்த கடவுள். ஹஸ்பண்ட் இஸ் டு பி ரெஸ்பெக்டட். ஹஸ்பண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே வந்து ஒய்ஃபை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்க இல்லை ரிலீஜியஸ் பிலீஃபை பொறுத்த வரைக்கும். வெதர் இஸ் அஜைல் அண்ட் ஸ்ட்ராங் ஆர் வீக் அண்ட் டிமிட். அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க வீக்காக இருந்தாலும் டிமிடாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்ஹோல்டிங் சாஸ்டிட்டி அண்ட் மாடஸ்டி. ஓகே, அவங்க வந்து தொண்டு கொடுக்குறவங்களா இருக்கணும், அவங்க அழகாக இருக்கணும், பீங் அ குட் மதராக இருக்கணும். அவங்க இன்ஃபர்டிலிட்டி வந்து குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் ரிலீஜியஸில். ஓகே, அவங்கள ஒதுக்கிடுவாங்க இந்த சமூகத்தில். மார்ஜினலைசிங் த விடோஸ் அண்ட் டிவோர்ஸிஸ். அதே மாதிரி அவங்கள வந்து விதவைகளாக இருந்தால் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, இல்லை டிவோர்ஸ் பண்ணி வந்த அவங்களையும் அவங்க இது பண்ணி வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது சமூகத்திலேருந்து. சொசைட்டி அட்மானிஷிங் those who violate social norms and morals. அந்த வயலேட் யாரெல்லாம் அந்த சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் மாரல்ஸை பின்பற்றாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருது. upholding religious rights and traditions. Okay, culture prescribes a dressing code for men and women, patterns of interactions among them. ஸோ ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இந்த ரிலீஜனில் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே சொல்கிறாங்க. கல்ச்சர் ப்ரிஸ்கிரைப்ஸ் த ட்ரெஸ்ஸிங் கோட். கல்ச்சர் தான் வந்து ட்ரெஸ்ஸிங் கோடை சொல்லுது. ஃபார் மென்னுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், விமன் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, குஜராத்தினா அவங்க ஒரு மாடல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கல்ச்சரில் வேறு மாதிரி இருக்குது, நம்ம கல்ச்சரில் வேறு மாதிரி. சாரீ, பரதநாட்டியம்னா ஒரு சாரீ கட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி. ரிலீஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பி ஃபாலோட் பை மென். அப்போ மென்னும் வந்து பக்தியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிலீஜன் இருக்குது. அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அட் எனி காஸ்ட் அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அதே மாதிரி ஃபேமிலியோடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தணும் அவங்களோட கடமை. டேக்கிங் கேர் ஆஃப் த பேரண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அவங்களோட கடமை. பையனோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அவங்க கடமை. ஆனால் பொண்ணோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது பொண்ணுக்கு கடமை கிடையாது. இது எல்லாமே ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் தான். கண்டினியூ டு ப்ராக்டிஸ் தியர் செக்ஸ் வர்ஷிப்பிங். அடுத்தது மெத்தட்ஸ், ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் அண்ட் ரைட்ஸு. அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்கிறாங்கல்ல, அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க பையனும் அதே மாதிரி பண்ணணும். அவங்க சூடம் காட்டணும், இவங்களும் சூடம் காட்டணும். அவங்க கேண்டில் காட்டினா இவங்களுக்கு கேண்டில் காட்டணும். இந்த மாதிரியான அக்செப்டிங் ரிலீஜியஸ் லீடர்ஸ் அட்வைஸ். அப்போ ரிலீஜியஸ் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்க நடக்கணும். ஈவன் இஃப் ஒன் டு நாட் ஹாவ் ஃபுல் ஃபெய்த் இன் தெம், ஃபுல் ஃபெய்த் இல்லைன்னா கூட அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடக்கணும். ஓகே, எக்ஸ்ப்ரெஸிங் சாலிடேட்டரி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி டுவர்ட்ஸ் த பீப்புள் பிலாங்கிங் டு ஒன்ஸ் ஓன் ரிலீஜன். அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அவங்க பின்பற்றி தான் ஆகணும். அப்ரிஷியேட்டிங் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஃபேமிலி யுனிட்டி அண்ட் பீஸ். அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து யுனிட்டி அண்ட் பீஸை விரும்புகிறவங்களாக இருக்கணும் ஆண்கள்ன்றவங்க. பீயிங் அ ரோல் மாடல் ஃபார் தேர் சில்ட்ரன். அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அவங்களோட குழந்தைங்களுக்கு. 5th வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ். கல்ச்சர் எப்படி வருது? கலாச்சாரம் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் தட் ஆர் ஷேர்ட் இன் அ சோஷியல் குரூப் பை ஆல் அண்ட் transmitted across next generation. ஒரு கலாச்சாரத்தில் ரத்தம் குடித்தாங்கன்னா அடுத்த கலாச்சாரத்துலேயும் அந்த ஜென்ரேஷனும் அதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். தட் இஸ் த ஃபேத்ஸ், பிலீவ்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் எக்ஸெட்ரா ஆஃப் அ சோஷியல் குரூப் ஆர் நோன் அஸ் இட்ஸ் கல்ச்சர். ஒருத்தவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, கஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, ட்ரெடிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து என்னது ஒரு சோஷியல் குரூப்பில் அதுதான் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. கல்ச்சர்ன்றது எக்ஸ்பிரஸஸ் த நார்ம்ஸ், how men and women should dress themselves, அப்புறம் how to behave, interact among themselves, influence in structuring and shaping. இது எல்லாமே வந்து இருக்குது. ஷார்ட்டாக கல்ச்சர்னு என்ன சொல்கிறாங்க, இது வந்து கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ சோஷியல் குரூப். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு சோஷியல் குரூப், அவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் எந்திரிக்கணும்னா அப்படி தான் எந்திரிக்கணும். இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறாங்க அவங்க கலாச்சாரத்தில். Gender identities and gender relations are critical aspects of culture. Division of work in the society is made according to the gender roles. இதெல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, in brief, culture is mainly responsible. Culture தான் மெயினாக ரெஸ்பான்சிபிள் for the unequal and inequitable distribution of roles. ஒரு சமுதாயம், ஒரு சமூக கூட்டம் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. மென் இப்படி தான் இருக்கணும், விமன் இப்படி தான் இருக்கணுன்றத இவங்க தான் கட்டமைக்கிறாங்க. அப்படி இல்லாத மக்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நோ கல்ச்சர் இஸ் ஸ்டாட்டிக். அதே மாதிரி எந்த கல்ச்சரும் ஸ்டாட்டிக் கிடையாது. எவ்ரி கல்ச்சர் இஸ் கண்டினியூலி ரெனியூடு அண்ட் ரீஷேப்டு. கல்ச்சர் ஆல்சோ கிராஜுவலி ரிஃபைன்டு. கல்ச்சர் வந்து கிராஜுவலாக அப்படியே ரிஃபைன் ஆகிட்டே வருது. 50 years ago, 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒன் cannot even imagine women going for job outside the home to augment family income and the husband looking after the children with his wife. But today this has been recognized by the Indian culture. 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண் வீட்டை விட்டு வெளியே போகிறதே வந்து பெரிய காரியமாக இருந்துச்சு. ஏன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னு கேட்ட காலத்தில் மாறி இப்போது வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அவங்களோட சேல்ரி. ஸோ இதை தான் சொல்கிறாங்க இந்தியன் கல்ச்சரில் மாறி இருக்குது. ஸோ அது ஸ்டாட்டிக் இல்லை. அடுத்தது மீடியா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மீடியாவோட பங்கு என்ன? மாஸ் மீடியானா தெரியும்ல, நியூஸ் பேப்பர், வீக்லி மந்த்லி ஜேர்னல்ஸ், ரேடியோ, டிவி, சினிமா, இது எல்லாத்துலேயுமே ஜெண்டர் பயஸ் இருக்கா இல்லையா? ஒரு சீரியல் எடுங்க, ஜெண்டர் பயஸ் எவ்வளோ சூப்பராக காட்டுறாங்க. அதுவும் ஜெண்டர் ரோல்ஸையும் காட்டுவாங்க. ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸு இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் எப்படி கொண்டு போய் உள்ளே செலுத்துகிறாங்க. In the UN conference held in China, all nations were told to immediately stop the continued projection of negative, degrading images of women in media communication. ஒரு பெண்ணை காட்டும் போதே அவங்கள நெகட்டிவாகவும் டீக்ரேட் பண்ணுற மாதிரியும் காட்டுறதை நிறுத்திங்கன்னு சொல்லி UN கான்ஃபரன்ஸில் சைனாவில் நடந்ததில் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் மீடியா போர்ட்ரே விமன் அஸ் ஜென்டில். விமன்றவங்க ஜென்டிலாக இருக்கணும்,
one who undertakes the responsibilities of the home, managing the home, taking care of the elderly members. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கடமைன்ற மாதிரியே இந்த மீடியா வந்து போர்ட்ரே பண்ணி ஆண்னா அடிக்கலாம், ஆண்னா குடிக்கலாம், ஆண்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே அப்படியே போர்ட்ரே பண்ணி எல்லாம் நடக்குது. ரிமைனிங் பேஷண்ட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். பெண்ணுன்னா இப்போ பூமாதேவி. மெயின்டைனிங் த ஹோம் நீட் க்ளீன், இதெல்லாம் அவங்களோட கடமை. க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே மீடியா காட்டுறது. விமன் ஹூ ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அவங்க நீதிக்காக போராடுவாங்க. அண்ட் தோஸ் அண்டர்டேக் டியூரிங் ஆக்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை மேஸ்குலைன் அண்ட் ஆஸ் மேஸ்குலானிட்டி. இந்த மாதிரி நீதிக்காக போராடினாவோ அதை பற்றி எதிர்த்து பேசுனாவோ அவங்க பேர் மேஸ்குலானிட்டின்னு சொல்கிறாங்க. an illusion is made that they are not lovable. ஒரு இல்யூஷனை கொண்டு வராங்க, அவங்க என்றைக்குமே லவ் பண்ணாமே இருக்க மாதிரி, லவ்வபுளாக இல்லை அந்த மாதிரி. ஈவன் இன் லிட்ரேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விமன். லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க, மீடியாவே விட்டுருங்க, லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க. விமன்றவங்க என்ன பண்ணுவாங்க, விமன்றவங்க பீன் ரீஇன்ஃபோர்ஸ்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து எல்லா கதைகளிலும் அந்த எல்லா இதுலேயும் இருக்குது. இன் மீடியா men are projected as one who is strong. அவன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு மென்ன்றவங்க அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸ்கில்ட் இன் வேரியஸ் ஆக்குபேஷன்ஸ். ஒரு பொண்ணு நடந்து போவாங்க, ஒரு 10 பேர் வருவானுங்க, அவனுங்க வந்த உடனே இந்த ஒரு ஹீரோ போய் அவங்கள அடித்து அவங்கள காப்பாற்றுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஒருத்தர் வந்து 10 பேரை அடிக்கிறார். அக்ரெசிவாக இருப்பாங்க, ஸ்கில்டாக இருப்பாங்க, மென்டலி ஸ்ட்ராங், அசர்ட்டிவ் அண்டு ஓகே, இதெல்லாமே அவங்களுக்கு சொல்கிறாங்க. வீக்கெண்ட் பிரேவாக இருக்காங்க. வீக்கெண்ட் சைட் கார்ட்டூன் பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பைடர் விமன் கிடையாது, ஸ்பைடர் மேன் தான். சூப்பர் விமன் கிடையாது, சூப்பர் மேன் தான். ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் விச் ஸ்ப்ரெட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். அப்போ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இது வந்து வெளிக்கொண்டு வருது. தி மீடியா ட்ரை டு மேக் ஆல் பிலீவ் தட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் இன்பார்ன் பொறுப்பிலே வந்தது, நேச்சுரல் அண்ட் ப்ரிவலண்ட் இன் ஆல் சொசைட்டிஸ். ஓகே, அப்படின்னு இந்த மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீடிஃபைன். இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு இல்லையா. ரிமூவிங் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இவங்க விதைச்ச விதை வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஆன்னா இப்படி தான். இன் சினிமாஸ் விமன் கேரக்டர் வில் பி போர்ட்ரேட் அஸ் அ பாசிவ் லிசனர். விமன் எப்பொழுதுமே ஆண் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மென் வில் பி டாக்கிங் லவ்லி. அவங்க தான் வந்து சத்தமாக பேசுவாங்க. இன் கமாண்டிங் டோன். விமன் அக்கேஷ்னலி ஸ்பீக். விமன் வந்து எப்போயாவது பேசுவாங்க, அதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. மென் வித் மோர் பவர் அண்ட் தேர் வேர்ட் இஸ் ஃபைனல். மென் தான் ரொம்ப பவர்ஃபுல், அவங்க வேர்ட் வந்து ஃபைனல். மித்தவங்க யார் சொல்கிறதையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரீசன்ட் டேஸ் மீடியாஸ் ஹவ் ஸ்டார்டட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியாஸ் வந்து கொஞ்சம் இந்த ஜெண்டர் ரோல்ஸை வந்து மாற்றிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ ப்ரொஜெக்டட் அஸ் ஈக்குவல் டு மென் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. In most of the media, men and women are not projected in a proper manner. இந்த மோஸ்ட் ஆஃப் த மீடியாவில் மென்னையும் விமனையும் ப்ராப்பராக அவங்க காட்டுறது இல்லை. பாப்புலர் கல்ச்சர்ன்றது பாப் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. இந்த பாப் கல்ச்சர்ன்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபைன் ஆர்ட்ஸில். இட்ஸ் கிரேட்னஸ் இஸ் தட் இட் குட் பி என்ஜாய்ட் பை ஆல் இன்க்ளூடிங் ஆர்டினரி அண்ட் புவர் பீப்புள். ஆர்டினரி பீப்புள், புவர் பீப்புள் யாராக இருந்தாலும் இந்த பாப் கல்ச்சரில் இருக்கலாங்க. சம் பாப்புலர் கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் த onlookers can also participate, sing, dance, பாட்டு பாடுறது, ஆடுறது. Popular culture defined as a place for creating a new forms of expression as well as a word vehicle for critic. The term popன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா is specific of something containing qualities of mass people. மாஸ் அதிகமான ஒரு people வந்து கூடி இருக்கிற பிளேஸா. While the term popular refers to what has gained popularity, style and form. Okay, so to sum up, கல்ச்சர்னா என்னதுன்றதை சம் அப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எழுத முடியாது புக்கில், பட் நீங்கள் படிச்சுக்கலாம். டு இன்ட்ரடியூஸ் எக்ஸாமில் டு இன்ட்ரடியூஸ் அ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கேரி சாங்ஸ் அண்ட் டான்ஸ் இல்லையா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அதில் சாங்ஸ் அண்ட் டான்ஸ் இருக்கும். ஆர்டினரி மியூசிக் ஃபார்ம் இன்வால்வ்ஸ் ஃபேமஸ் ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பாங்க. 1950 rock and roll கேள்விப்பட்டிருக்கீங்களா? has been popularized by the media such as டிவியில், டிரான்சிஸ்டர், ரேடியோ, இதிலெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பாப் அண்ட் ரோலுக்கு, பாப் கல்ச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள். டிவி, இன்டர்நெட், ஃபேஸ்புக் எக்ஸட்ரா ஆர் ஹெல்பிங் ஜென்ரல் பப்ளிக் டு ஷேர் தேர் வியூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இல்லையா. எல்லாருமே இப்போ சமமாக அவங்களுடைய வியூஸ் அண்ட் திறமைகளை அதில் காட்டுறாங்க.
These new techniques also help them in sharing comedy bits in group discussions and in their life partner. அவங்க லைஃப் பார்ட்னரில் தேர்ந்தெடுக்கிறதுல வரைக்கும் அதில் இருக்குது. மெனி ஆக்டர்ஸ் ஹாவ் டியூன்ட் அஸ் பொலிட்டீஷியன்ஸ். நிறைய ஆக்டர்ஸ் என்னவா மாறி இருக்காங்க, அரசியல்வாதிகளாகவும் அப்புறம் சீஃப் மினிஸ்டராகவும் இருக்காங்க. வேர்ல்டு ஃபேமஸ் பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் ஹஸ் ஸ்ப்ரெட் பாப் மியூசிக் அஸ் அ ஹரிக்கேன். அவர் ஒரு புயல் மாதிரி இந்த பாப் மியூசிக்கை உலகம் முழுக்க வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் யார் இருக்கா, பாரதி ராஜா, இளையராஜா, இவங்கெல்லாம் பாப்புலர் ஃபோக் சாங்ஸ் எல்லாம் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடு அது முடிஞ்சு. ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, லா அண்ட் ஸ்டேட். இதில் சட்டங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சட்டங்கள் இருக்குது. ஆர்டிக்கல் 14 இருக்குது. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாரும் சமம், பிஃபோர் த லா, நோ டிஸ்கிரிமினேஷன், வேற்றுமை கிடையாது. கம்யூனிட்டி, லாங்குவேஜ், இதில் எல்லாம் எதுலேருந்தும் நம்ம டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. ஒன்று கமல் சொன்னார், அதுக்கு உடனே என்ன ஆயிடுச்சு, மொழி பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே ஆர்டிக்கல் 14 வந்து எல்லாம் சமம்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 16 ஃபார் எனி போஸ்ட் இன் இந்தியா ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் த ரிப்பப்ளிக் டு த லாஸ்ட் கிரேட் சர்வன்ட் போத் மென் அண்ட் விமன் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை போஸ்ட். முன்னாடிலாம் மென் மட்டும்தான் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ பெண்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ரிசர்வேஷன், 33% இருக்குது. ஆர்டிக்கல் 15(1) ஷெல் நாட் பி, ஸ்டேட் ஷெல் நாட் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் விமன். விமனை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. ஆக்ஷன் ஷுட் பி இனிஷியேட்டட் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ செக்ஷுவலி ஹராஸ் விமன். செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற ஒர்க் பிளேஸில் ஹராஸ் பண்ணுறவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த இருக்குது இந்த லா. The police department is empowered to necessary action against domestic violence. Domestic violence ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக. டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட், வரதட்சணை வாங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பனிஷபிள், அப்படி வரதட்சணை வாங்கினா அது பனிஷபிள் அஃபென்ஸு. யார் வாங்காமல் இருக்கிறா, அதை ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஃபார் மென் வந்து 21 இருக்கணும், விமன் வந்து 18 years இருக்கணும். 18 yearsக்குள்ளே கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, அது வேலிட் கிடையாது, அது குழந்தை திருமணம்னு மாறுவோம். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 there is no bar for people from different caste and religions marrying themselves. இப்போ கேஸ்ட் நோ பார்ன்னு சொல்லிட்டு எந்த கேஸ்டில் இருக்கவங்க எந்த கேஸ்டில் இருக்கவங்கள வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட். ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணத்தில் வந்து இஷ்டம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சுதந்திரம் உண்டு. ஃபேமிலி கோர்ட்டில் போய் அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். விமனுக்கும் ஈக்குவல் ரைட் இருக்குது. ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் சமமான சொத்துக்கள் இருக்குது, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். போத் மென் அண்ட் விமன் கேன் அடாப்ட் சில்ட்ரன். அவங்க 2 பேருமே குழந்தைங்களை தத்தெடுக்கிற உரிமை உண்டு. பைகாமி இஸ் மேட் அ கிரிமினல் அஃபென்ஸ். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ்க்கு தவிர மிச்சவங்க எல்லாத்துக்கும் இது அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 33% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது யாருக்கு, பெண்ணுக்கு, பஞ்சாயத்து பாடிஸில், முனிசிபாலிட்டிஸில், முனிசிபல் கார்பரேஷனில். இது செக்ஷன் 243(d)(3)லையும் 243(d)(4)லையும் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் விமன் இன் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், இதுவும் சட்டமாக கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ப்ராகிபிஷன் ஆஃப் ஃபீட்டல் இன்ஃபான்டிசைட், குழந்தை சிசுக்குலை இருக்குது இல்லையா, அது ப்ராகிபிட் பண்ணியிருக்காங்க 1994. அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம சட்டத்தின்படி. அப்போ இந்த யூடியூபர் கூட ஒருத்தர் வந்து நான் வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், அப்போ நம்ம சட்டத்தை மதிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க, பெண்களுக்கு தான் அது டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அது ஒரு பெண்ணாக கருவில் உருவானும் போது அந்த பெண்ணையும் கொண்டுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சிசுவையும் கொள்கிறாங்க. ஸோ நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுரி டெத், வரதட்சணை வாங்கி வரதட்சணை கொடுமையினால் இறந்தவங்களுக்கு பேர்னிங் ஆஃப் பிரைட், இதுக்கு எல்லாத்துக்குமே சலுகைகள் கொடுக்குறாங்க. சதி, ப்ரிவென்ஷன் ஆஃப் சதி, இன்னும் பாருங்கள் 1987 இருக்கிறது. உடன்கட்டை ஏறணும், ஹஸ்பண்ட் இறந்துட்டால் ஒய்ஃபும் போய் இறந்துடணும். ஸ்டேட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ஃபேவர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். எந்த ப்ரொவிஷன் வேணாலும், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேணாலும் குழந்தைங்களுக்கும் விமனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் கவர்மெண்ட் என்ஆக்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் லாஸ் டு என்ஷூர் த ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். இப்போ பெண்களுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய சட்டங்களை வந்து இங்கே போடுறாங்க, பாதுகாப்புக்கும். இன் ப்ராக்டிக்கல் லைஃப் விமன் ஆர் ட்ரீட்டட் அஸ் செகண்ட் கிரேட் சிட்டிசன்.
ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்த்தா இதெல்லாம் புக்கில் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது, கேட்கும் போது பயங்கர ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அது இது அப்படி தோணுது. பட் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென் ட்ரீட் விமன் ஆஸ் அ மீன்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர் செக்ஷுவல் நீட்ஸ். மென் அதுக்காக மாத்திரம்தான் யூஸ் பண்ணுவாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆன் விமன் கண்டினியூஸ் அண்ட் எபிட்டபிளி. ஆமாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்னமும் நடக்குதுன்னு தான் கேள்விப்படுறோம் நியூஸ்லலாம். தி டவுரி டெத்ஸ் அண்ட் ஃபீட்டல் இன்ஃபான்டிசைட் ஆர் ஸ்டில் கண்டினியூயிங். இன்னமும் பார்த்திங்கன்னா இப்போ கேள்விப்பட்ட ஒரு ஹெச்ஆர் பொண்ணு நியூஸில், அந்த பொண்ணை வந்து வரதட்சணை கேட்டு ஜிபேலேயே வாங்கியிருக்காங்க. வேறு வரதட்சணை வாங்கி வாங்கி கார் வேணும், வீடு வேணும், இவ்வளோ நகை வேணும், இதுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு இவ்வளோ செய், இதெல்லாம் நடக்குது. ஸோ டவுரி டெத்ஸ் இன்னும் நடக்குது. அந்த பொண்ணை கொன்னே போட்டாங்க. ஸோ ஃபீட்டல் இன்ஃபான்டிசைடு அது மாதிரி குழந்தை சிசு கொலை பண்ணுறது அதெல்லாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர். சரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு என்ன தான் காரணம்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இஸ் த ஐடியா தட் மேன் அண்ட் விமன் ஆர் நாட் ஈக்குவல். ஜெண்டர் இதுதான் வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. மீனிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு டெஃபினேஷன் என்ன? ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது ரெஃபர்ஸ் டு அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஆணுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பெண்ணுக்கு ஒரு மாதிரி. குழந்தைகளே 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா பையனா அவனுக்கு தனியான ப்ரிஃபரன்ஸு, பொண்ணுன்னா அதுக்கு தனியான ப்ரிஃபரன்ஸு. இது அம்மா அப்பாவே செய்கிறது. அண்ட் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஜெண்டர் ரோல்ஸ்னால இது நடந்தது. இதில் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ், அப்புறம் patrilineal system, poverty, illiteracy, lack of employment opportunities, social customs, beliefs and practices, parents' male references, dowry system, social attitude among the masses, law of awareness among women. lack of awareness, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இதனாலேயும் இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் காரணம். இந்த பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். இதுக்குள்ளே இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா அதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னா ஆட்ரிபியூட்டட் பை த சொசைட்டி. இது யாரால் இது ஆட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குன்னா சொசைட்டினால். அது மெயின் காசஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இதுதான் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு, அதாவது 2 பேரையும் சமமாக நடத்தாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு சமூகம் வந்து இந்த ரோலில் நீ ப்ளே பண்ணு, இந்த ரோலை நீ ப்ளே பண்ணுன்னு சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்லி லோபர் சொல்கிறாரு. ஹைலைட்டட் த நீட் டு கண்ட்ரோல் த சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா, நோபல் லாரெட் அமார்த்தியா சென். ஓகே, ஸோ இதுவும் அதனால தான். பேட்ரிலினியல் சிஸ்டம். Famous sociologist Sylvia Walby considers patrilineal system as the root cause of gender inequality in Indian society. In patrilineal familial system, men are authoritative, controlling women and exploiting them. when men தான் வந்து இந்த patrilinealனா பரம்பரையாக வர இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஃபேமிலியல் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, மென் தான் அத்தாரிட்டேட்டிவ், அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும், அவங்க வந்து விமனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் ஈஸியாக ஹார்ம் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்டேட்டிங் தெம்னா. ஹேஸ் த சாங்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ் ஃபெய்த் சச் அஸ் ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்டு காட் ஸ்டெபிளைஸ்டு. இது எல்லாமே சாங்ஷன் பண்ணப்பட்டது. இதெல்லாம் வந்து மனுநீதி சேஸ் தட் under no circumstance women should act independently. மனுநீதின்றவர் சொன்னாராம், என்னது, எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தாலும் பெண் வந்து தனியாக வந்து எதையும் செய்யக்கூடாது. விமன் வந்து ought to be in the care and protection of their father. குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெண்ணுங்கிறவ அப்பாவுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்புறம் வளர்ந்த பிறகு ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பையனுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய வயதுக்கான காலத்தில் இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு தன்னுடைய பையனுடைய இதில் இருக்கணும். ஒரு பெண்ணுங்கிறவ தனியாக எந்த இதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். டுடேஸ் இந்தியன் சோஷியல் சிஸ்டம் கண்டிஷன்ஸ் ஆஃப் விமன் ஸ்டில் ரிமைன் த சேம் அஸ் டிஸ்கிரைப் பை. மனுநீதி சொன்ன மாதிரி தான் இன்னமும் நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது, இந்தியன் சிஸ்டம். தோ தேர் மே பி 1 or 2 exceptions, 1 or 2 exceptions தான் இருக்குது, ஹியர் அண்ட் தேர், அங்கே இங்கே. இந்தியன் விமன் by and large are not allowed to take decisions
on their own and act independently both in and outside the home. வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஏட்டு சுரக்காதான். ஓகே, இதெல்லாம் எதுலேயுமே வரல. ஓகே, ஸோ 1 or 2 தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்தது பாவர்ட்டி, வறுமை வந்து அதிகம். விமன் ஆர் பிலவ் த பாவர்ட்டி. அப்போ பாவர்ட்டி லைனில் கீழே தான் இருக்காங்க. Research findings says that poverty has a direct relationship with inadequate earning opportunities. Earning opportunities அவங்களுக்கு கிடைச்சா தானே. ஏன் வந்து 33% தான் வந்து ஆன் த ஹோல் கிடச்சிருக்குன்னா, அப்போ இன்னமும் வந்து இது கவர்மெண்டல், இது அப்போ நான் கவர்மெண்டலில் இன்னும் என்னென்ன இருக்கோ, ஸோ அவங்களுக்கு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அடுத்தது inability to function independently. இண்டிபெண்ட்டாக நான் வேலைக்கு போவேன், இந்த வேலைக்கு தான் போவேன், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போக முடியாது. நாட் பொசஸிங் லேண்ட், அவங்களுக்குன்னு சொத்து கிடையாது. நான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த காலத்துலலாம் பையன் இருந்து பொண்ணு இருந்தால் பையனுக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கணும், பொண்ணுக்கு எந்த சொத்தையும் எழுத வைக்கக்கூடாது. அந்த காலத்தில் இல்லை, நம்மளுடைய அம்மாக்கள் காலத்துலேயும் அது நடந்திருக்கு. நான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதனால தான் அவங்க பையனுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி இருக்க அவங்க மட்டும் நாமினேட் பண்ணிகிட்டே வராங்க. அது மாதிரி கல்வியும் கிடையாது, அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இல்லை. பாவர்ட்டி, வறுமைங்கிறது ஒரு ரூட் காஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஆர் டிபெண்ட் எக்கனாமிக்கலி ஆன் மென். விமன் வந்து யாருக்கு டிபெண்ட்டாக இருக்கணும், என்றைக்குமே காசை வந்து மென்னுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மென் தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணுவாங்க. they are incapable of making independent decisions and act independently. அவன் வந்து கேப்பபிளே கிடையாது. யார்? விமன். அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டிசிஷனே எடுக்க தெரியாது, அவங்களால இண்டிபெண்ட்டாக நடக்கவும் முடியாது. ஹஸ்பண்ட் இல்லாமல் எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. இல்லிட்ரஸி, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் படிக்காததுனா. illiteracy rate among children especially in villages as far higher than men. ஆண்களை விட பெண்களுக்கு இல்லிட்ரஸி அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து ஸ்பெஷலாக கிராமங்களில். த illiterates are incapable of knowing their rights and property. அப்போ இல்லிட்ரேட்னால் படிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு சொத்தில் சரிசம பங்கு இருக்குது, அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க அது மாதிரியே தான் இருப்பாங்க. லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு அதிகமாக பெண்களுக்கு இல்லை. வேலை வாய்ப்புக்கு 33% தான் கொடுத்துருக்கு நம்ம கவர்மெண்ட்டே. ஸோ இந்தியன் ஃபேமிலிஸ் வெதர் லிவிங் இன் வில்லேஜ் ஆர் டவுன், விமென் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் இன் டூயிங் ஃபேமிலி ரொட்டீன்ஸை பண்ணுறதுலேயே அவங்களுக்கு டைம் போயிடுது. அதனால அவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை, அவங்கள்ட்ட சொத்து இல்லை. அவங்க சொத்து இல்லாதனால அவங்களால படிக்க முடியல, அவங்களால அவங்க பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியல. இதெல்லாம் நடக்குது. hence they do not have time to undertake jobs அண்டர்டேக் பண்ணுறது அவுட் சைட் த ஹோம் அவங்களால முடியல. வீட்டில் இருக்கிற வேலையே சரியாக போயிடுது, ரொட்டீனே சரியாக போயிடுது. குடும்பத்தை கவனிக்க, பிள்ளைங்களை வளர்க்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே சரியாக போடும்போது அவங்களால சம்பாதிக்க முடியல. தேர் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் கெட் டிமினிஷ். அப்போ அவங்களுடைய வேலை செய்கிற திறன் வந்து அப்படியே குறைஞ்சிருது. as they spend most of their time in rearing their children. அவங்க குழந்தைங்களை பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி they even terminate their long term job contract. அவங்களுடைய வேலையை கூட அவங்க விட்டுறாங்க. ஈவன் ஒரு டாக்டராக இருந்தால் கூட அந்த டாக்டர் ஆக்குபேஷனே விட்டுட்டு தான் குழந்தைய ஃபேமிலியை கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இருக்காங்க. therefore since most of the women do not have a regular income earnings, ரெகுலராக அவங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாத, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாதத்துக்கு 1000 ரூபா கவர்மெண்ட்டே தருது பெண்களுக்கு. they are economically dependent on other male members in the family. ஸோ எக்கனாமிக்கலாக யாரை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது மேலே. women's economic dependence is the prime cause of for gender disparity. அப்போ எதுதான் மெயின் காசுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், பணம் அப்படிங்கிறது தான். social customs, beliefs and practices. in India, where patrilineal family system is followed, the responsibility of looking after the family is assigned to women. பெண்களுக்கு தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு டியூட்டியாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. men are directed to fulfill the needs of the family. men வந்து ஃபேமிலியோட எல்லா இதையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ensuring the protection of the family, அவங்கள பாதுகாக்கணும். therefore women are provided with lesser rights. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரைட்ஸாக இருக்கா, assigned to the responsibility of assisting men.
அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பெண்களுடைய கடமை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட் டு ஃபிட் இன் ஃபார் தோஸ் ரோல்ஸ். அப்போ இதே மாதிரியே சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களும் இதே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பின்பற்றுறாங்க. பேரண்ட்ஸ் மேல் ப்ரிஃபரன்ஸ், அதே மாதிரி குழந்த பிறக்கணுன்னா கூட அது பையனாக பிறந்தா அவங்களுக்கு பயங்கர பெரிய இது. மோஸ்ட் இந்தியன் மென் ஃபீல் ப்ரவுட் இன் ஹேவிங் மேல் சில்ட்ரன். இந்தியன் மென் எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்க மேல் சைல்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. as they believe that only male children have the right to perform the last rites. அவங்க வந்து கடைசி இதை வந்து அவங்களுக்கு பண்ணுறது வந்து ஆண் மகன் தான் பண்ணணும், பெண்கள் பண்ண முடியாது. அவங்கள பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போக விட மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைக்கிறாங்க. they alone facilitate their parents to attain மோக்ஷா. ஆம்பளை பிள்ளை பிறந்தால் மட்டும்தான் மோக்ஷத்துக்கு போவாங்களாம், மோக்ஷாவை அடைவாங்களாம். by performing the last rites after the death of their parents as the duty of protecting the parents in their old ageல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது is mandatory for men. ஒரு பையனுக்கு அது ஒரு தலையான கடமை, விமனுக்கு அது கடமை கிடையாது. the tradition that women inherit new family. விமன் எப்பொழுதுமே நியூ ஃபேமிலியோடு இருக்கணும். அவங்க அம்மா அப்பா தான் இவங்க அம்மா அப்பா. இவங்களுடைய பர்த் அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா கிடையாது, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது விமன் கிடையாது. ஏன்னா அவங்க எக்கனாமிக்கலி நாட் ஸ்டேபிள், ஏன்னா வேலைக்கு போகிறது இல்லைல்ல, இவங்க குழந்தைங்களே இவங்க பார்த்துக்கிறாங்க. ஆஃப்டர் தேர் மேரேஜ் இந்தியன் ஃபேமிலிஸ் வெரி மச் விஷ் டு ஹாவ் மேல் சில்ட்ரன். இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாருமே யாரை வரணும்னு நினைக்கிறாங்கன்னா மேல் சில்ட்ரன் தான். அடுத்தது டவுரி சிஸ்டம் இன்னமும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க வாங்குறாங்க, அது இல்லாமல் இல்லவே இல்லை. as dowry in the form of cash and jewels has to be given to the bridegroom. யாருக்கு கொடுக்கணும்? பையனுக்கு கொடுக்கணும். அப்போ டைம் ஆஃப் மேரேஜ் இதை வாங்குறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான், அதாவது அந்த பையனோட அம்மா அப்பா. அதில் ஒரு பெண்ணோடைய பங்களிப்பும் இருக்குது. பேரண்ட்ஸ் கன்சிடர் ஃபீமேல் சைல்டு அஸ் அன் எக்கனாமிக் burden. பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாவே தனக்கு எக்கனாமிக் burden அதிகமாக வந்துடுது அப்படின்னு பண்ணுறாங்க. தீஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சோஷியல் கஸ்டம்ஸ் இன் த சொசைட்டி டெவலப் ஆன்டி ஃபீமேல் சோஷியல் பயஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளை என்ன தான் பண்ணுது, பின்னோக்கி தான் கொண்டு போகுது. டவுரி சிஸ்டம், சோஷியல் ஆட்டிடியூட் அமாங் தி மாசஸ். ஓகே, திரளான மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியிலையும் சோஷியல் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சீன் தட் வெல் எடுக்கேட்டட் பீப்புள் டு ஹாவ் நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ். என்ன தான் படிச்சிருந்தா கூட, என்ன தான் வந்து பெரிய பெரிய படிப்பு பதவி இதில் இருந்தால் கூட நிறைய பேர் நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு தான் இருக்காங்க டுவர்ட்ஸ் விமன். இன்ஸ்பைட் ஆஃப் த எஃபர்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னாலையும் ரிஃபார்மர்ஸ்னாலையும் அவங்களோட எஃபர்ட்ஸ்னால ஃபைட்டிங் ஃபார் லாங் ஓகே டு எஸ்டாப்ளிஷ் த ப்ரைட் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் விமனோடைய டிக்னிட்டிக்காக அவங்க எல்லாம் போராடி அவங்க இன்னமும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ரூரல் பீப்புளுக்கு அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, குட் நாட் பி ரிமூவ் ஃபுல்லி, அவங்களுக்கு இன்னும் வந்து வெளி வரலை, அதே கட்டமைப்பில் தான் இருக்காங்க. அட்ராசிட்டிஸ் சச் அஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் விமனை போட்டு அடிக்கிறது, சப்ஜெக்டிங் விமன் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரிப்ரெஷன் ஆஃப் விமன் பை மென் அண்ட் சோஷியல் இன்சல்ட் ஸ்டில் கண்டினியூ அன்அபார்ட்டபிளி. அதை வந்து அழிக்க முடியாமல் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, விமனை வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறது, ரிப்ரெஷன், அவங்க அனுமதி இல்லாமல் விமனை இது பண்ணுறது, இன்னும் வந்து சோஷியல் இன்சல்ட் கூட பண்ணுவாங்க, முடியை வெட்டி விடுவாங்க பெண்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் விமன், இதுக்கு வந்து பெண்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆர் நாட் அவேர் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படையான உரிமைகள் என்ன, கேப்பபிலிட்டிஸ் ஈவன் டுடே, அது எதுவுமே இன்னும் வந்து பெண்களுக்கு தெரியாமல் இருக்குது. தே ஆர் அதாவது அவங்கள வந்து இப்படியே இப்படியே இருன்னு சொல்லி அவங்க வளர்த்ததுனால அவங்களுக்கு தெரியாது. சைலண்ட்லி ஸ்வாலோ த இன்சல்ட்ஸ் அண்ட் வயலன்ஸ் மீட்டட் அவுட் டு தெம். அது அப்படியே அமைதியாக பொறுமையாக இருந்து அவங்க வெளியில் சொல்லாமல் அந்த குடும்பத்தை நடத்துகிறது தான் அவங்க திறமையே இருக்குது. ஈவன் தோ ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் பார் வித் மென் ஆர் கேரண்டி டு விமன் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், விமன் ஆர் நாட் ஃபுல்லி அவேர் ஆஃப் தெம். எல்லாத்துக்கும் சமமான உரிமைகளும் வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் சொன்னாலும்
பெண்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு கிடையாது. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், அப்போ வயலன்ஸ் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. நீ அடித்தா அடுத்தது நான் போலீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு தெரியாமல் இன்னமும் இருக்காங்க. யாராவது காப்பாற்ற வருவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஜென்ரலி ஆல் ஓவர் த வேர்ல்ட் த மதர்ஹுட் ஃபீலிங் ஆஃப் விமன் மேக்ஸ் தெம் ஸ்வாலோ த பிட்டர் ஃபீலிங்ஸ் ஆஃப் தேர் நெக்லெக்ட் அண்ட் இன்சல்ஸ் ஆஃப் ஃபார் த சேக் ஆஃப் சில்ட்ரன். என்னதான் இருந்தாலும் உலகத்திலேயே இந்த மதர்ஹுட்ன்றது வரும்போது அந்த பெண் வந்து அந்த கசப்புகளை சகிச்சுக்கிட்டு அந்த இன்சல்ஸையும் அவங்கள பண்ணுற இதையும் அவங்க பொறுத்துட்டு வாழ்கிறது அந்த குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக. அதனால தான் பேரண்ட்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது. திஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இதுதான் வந்து ரூட் காஸாக இருக்க ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு. இதோட இந்த டாபிக் முடிச்சிட்டு அடுத்த டாபிக் ஜெண்டர் ஜஸ்ட் எஜுகேஷன் அவுட் சைட் த ஸ்கூல் செட்டிங்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் செட்டிங்ஸ்க்கு வெளியில் அப்படின்னு. டு அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணணுன்னா லார்ஜ் ஸ்கேல் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை, அதிகமான சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றாங்க. இட் இஸ் நெசசரி டு பிரிங் சேஞ்சஸ் இன் த ஆட்டிடியூட், பிலீவ்ஸ், ட்ரெடிஷ்னல் வேஸ் எல்லாத்துலேயும். அப்போ நம்ம சேஞ்சஸ் இங்கே கொண்டு வரணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையில், ஒருத்தருடைய நடவடிக்கையில், ஒருத்தருடைய ட்ரெடிஷனில், இதிலெல்லாம் படித்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து நிறைய புரியும். ஆனாலும் அவங்களுமே இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு கட்டமைப்புக்குள்ளே. இட் இஸ் ட்ரூ தட் த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் குட் ப்ளே அ பாசிட்டிவ் ரோல் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஆமாம், ஃபார்மலாக நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எந்த கேஸ்ட் இந்த ஃப்ரெண்டு, இந்த கேஸ்ட் இந்த ஃப்ரெண்டுனா நம்ம பார்க்குறோம், இந்த ரிலீஜியனாக பார்க்குறோம் இல்லை. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 or 15 years ஆஃப் தேர் லைஃப் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் இல்லைனா காலேஜில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அறிவு பெருகும், அவங்களுக்கு வந்து திறமைகள் பெருகும், வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அதில் வரும். அவங்க மாரல் வேல்யூஸை கற்றுக்குறாங்க. ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்கள கேவலமாக சொல்லக்கூடாது, ஒருத்தவங்கள கீழே நினைக்கக்கூடாது, ஒருத்தவங்கள ரொம்ப மேலாக பெருமையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த ஸ்கூல் எஜுகேஷன் வுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ப்ரொவைடிங் வொக்கேஷ்னல் நாலேஜ். ஆனால் ஸ்கூலில் வந்து வொக்கேஷ்னல் நாலேஜ் மட்டும், ஸ்கில்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. டு கம்பேட் சேலஞ்சஸ் ஆஃப் காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம அந்த குழந்தைங்களை வளர்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்விகளை மாத்திரம்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டெம்ப்ட் டு பி மேட் டு டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு நம்ம வந்து இந்த அட்டெம்ப்டெல்லாம் நம்ம இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸாக போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் சரிசமம். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்கன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இவங்க தான் செய்யணும், இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில், கட்டாயத்தில் யாரையும் ஈடுபடுத்தாதீங்கன்றதை நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லித்தரணும். Playground, library, laboratory and involving in social work help many to understand the social environment of people such as health problems, economic. ஸோ ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாடும் போது எல்லாரும் சமமாக விளையாடுறது, ஒரு லைப்ரரி லேபில் போய் சோஷியல் ஒர்க் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து எந்த ஒரு வேறுபாடுமே அங்கே இருக்காது இல்லையா. அப்போ அந்த குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்களாக தான் தெரிவாங்க நமக்கே. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எந்த கிளாஸ், இந்த மாதிரி நமக்கு தோணாது. ஸ்டேட்டஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அண்ட் ஷேர் தேர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நிறைய சமத்துவத்துக்காக போராட முடியும். தோஸ் ஹூ ரெஸ்ட்ரிக்ட் தெம்செல்ஸ் ஒன்லி டு ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஃபெயில் டு என்லார்ஜ் தேர் வியூஸ் அபவுட் த ப்ராடர் சொசைட்டி. அப்போ அவங்க ஸ்கூலில் மாத்திரம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு, ஸ்கூலில் மாத்திரம் அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களே அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா அவங்களால இந்த சமூகத்துக்கு என்ன அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆல் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஸ்கூலிங், பர்டிகுலர்லி ஃபார் தோஸ் ஹூ லிவ் இன் வில்லேஜஸ், ட்ரைபல் விமன் பிலாங்கிங் டு ஷெட்யூல் கேஸ்ட், புவர் விமன், யாரெல்லாம் இந்த லீஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் நம்ம போராடணும். ரூரல் ஏரியாஸில் ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் குட் பி கிவன். நான் ஃபார்மல் எஜுகேஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்க பின்தங்கிய மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அண்ட் ஹெல்ப் தெம் டு அக்வயர் த எபிலிட்டி ஆஃப் செல்ஃப் ஏர்னிங் அண்ட் இன்க்ரீஸ் தேர் செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்போ செல்ஃப் ஏர்னிங்கும் செல்ஃப் டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு அதிகமாக உருவாகும்.
மேக்கிங் விமன் அ செல்ஃப் டிபெண்ட். அவங்களும் சம்பாரிச்சு, ஆண் சம்பாரித்து ஒரு பெண்ணை காப்பாற்றணுங்கிறது அவங்களுக்கும் ஒரு பாரமாக இருக்குது. ஸோ பெண்ணும் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள சம்பாரித்து அவங்க பார்த்துக்கலாம். அப்போ ஆண்களுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும். இஸ் அன் ஐடியல் வே டு எம்பவர் விமன் அண்ட் மேக்கிங் த மெம்பர் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Gender stereotypes and attitudes towards gender roles get imprinted during the childhood. குழந்தையிலேயே இது எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு இதெல்லாம் ஆழமாக பதியுது. Socialization is the process of preparing children to learn the habits. அப்போ சோஷியலைசேஷன் வரும்போது ஸ்கூல்லேருந்து சோஷியலைசேஷன், அவங்களுக்கு ஹேபிட்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அதுக்குள்ளே அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாரோடையும் அவங்க மிங்கிள் ஆக முடியும். ஓகே, வேற்றுமையில் ஒற்றுமை. Children observe keenly the attitude and practices of their parents, other family members and peers towards the opposite sex. அப்போ சில்ட்ரன் வந்து யார் அப்சர்வ் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடல், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், பியர்ஸ் தான் வந்து ரோல் மாடலாக இருக்காங்க. ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்கள அடிக்கலாம், உதைக்கலாம். இப்போ உன் தங்கச்சி ஆடுறா, நல்லா ஆடுறா போட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஆம்பளை பையன்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் வேகமாக தான் அடிப்பான், அடுத்த பொண்ணையும் இன்னும் அடிப்பான். அவன் தங்கச்சியை அடிக்கும்போது அவன் வந்து அடுத்த பொண்ணை இன்னும் அடிப்பான். Children who see majority of women going to school, getting educated and undertaking jobs change their viewpoints about women. ஓகே, யார் மெஜாரிட்டி ஆஃப் விமன் இப்போ வந்து ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த வியூ பாயிண்ட்ஸை மாற்றலாம். லைக்வைஸ் த பப்ளிக் ஆல்சோ அக்செப்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பப்ளிக்கும் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அக்செப்ட் பண்ணும். when they see women get higher education and employed on par with men. அப்போ அவங்களும் வேலைக்கு போகும்போது இந்த சமூகத்துலேயும் பப்ளிக்லேயும் அது வந்து மாறும். they also try to accept the change in gender roles. ஜெண்டர் ரோல்ஸ்லேயே சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ பெண்கள் உட்காந்து டீ குடிக்கலாம், ஆண்கள் போய் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும் போதே ஹார்ட்டு வெடித்த மாதிரி ஆகிடுது நிறைய பேருக்கு. இஃப் த மீடியா குட் ப்ரொஜெக்ட் விமன் ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. மீடியா பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப ரேரான படம், அது ஃப்ளாப்பான படமாக இருக்கும். எஃபிஷியன்ட் இன் ஒர்க் அண்ட் பார் வித் மென் அண்ட் ஆல்சோ மென் ஷேரிங் ஃபேமிலி ரொட்டீன்ஸ் வித் ஒய்ஃப். ஏன் ஃபேமிலி ரொட்டீன்ஸில் அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க? தேர் வில் பி அ சான்ஸ் ஆஃப் ரிமார்க்கபிள் சேஞ்ச் இன் த ஆட்டிடியூட் ஆஃப் த public about gender roles. This kind of education will be non-formal. இதெல்லாம் non-formal education. In brief-ஆ என்ன சொல்கிறாங்க? To develop positive attitude among students towards gender equality and changing gender roles. Formal environment outside the school setting, non-formal classes, informal education. எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கற்றுக் கொடுத்தணுங்கிறது தான் ப்ரீஃபாக சொல்ல வராங்க, அதுவும் பாசிட்டிவாக. ஓகே, ஸோ ஆண்கள் வந்து இது நான் இப்படி அப்படிலாம் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களும் எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்சதை ஹெல்ப்பை வந்து செய்யணும். ஹியூமனிட்டி வேணும் முதல்ல அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதோட இந்த யூனிட் 1 ஓவர்.